1,31,00,000 பெண்களுக்கு வந்து 5,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த 5,000 ரூபாய் கிரெடிட் ஆனா அந்த மகிழ்ச்சியோடவே அவங்க இழந்திருக்காங்க. தொடர்ச்சியா அவங்க பண்ற தப்பு தான். ஆனா இதுக்கு முன்னாடி சேராவது போட்டாங்க சில இடங்கள்ல. அத கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சேர் கிடையாது. விஜய் வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க கூடிட்டாங்க. விஜய் வந்து இத்தனை மணி நேரங்கள் ஆயிருக்கு. அவ்வளவு மணி நேரம் வெயில்ல நின்று இருக்காங்க. தாவேகா கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா வந்து சினிமா தியேட்டர்ல எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி கூட்டத்துல இருக்கிற சேரை எல்லாம் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு போயிடுறாங்க. அதனால இனி சேரே கிடையாது, வந்தீங்கன்னா நின்னு பாத்துட்டு போங்க, நின்னு மயங்கி விழுந்துட்டு போங்கன்னு பாஜக மதவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்ன கேம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண எளிய மக்களுக்கு கூட தெரியுது. அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஆபத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம 30% வாக்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. அவர் எத்தனை தேர்தலை சந்திச்சாரு? சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திட்டாங்களாப்பா, போட முடியாது, தேர்தல் வந்துட்டா போட முடியாது, முன்னாடியே போட்டாரே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் திமுக மீது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்டிஏ கொடுக்கிற வாக்குறுதிகளையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையோ தமிழ்நாட்டு பெண்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. காலையில 5,000 ரூபாய் போடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கூட வெளியிலே வரல. இது வந்து சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே. இந்த 5,000 ரூபாய் தொகைய தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த தொகை வாங்கிய பெண்களுடைய மனநிலை இன்னைக்கு வந்து நான் பார்க்கும்போது அவ்வளவு பூரிப்போட இருக்காங்க. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஊடகவியலாளர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம், நன்றி. உங்க நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. தோழர், இன்னும் இந்த சிவரு எத்தனை பேர்த்து தான் காவு வாங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அது போல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் இத்தனை நாளா உள்ள வெளியே வராம இருந்தார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியே வராம இருந்தாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல் முறையா கரூர் சம்பவத்தால பொதுமக்கள் சந்திக்கிறேன்னு வெளியே வந்தாரு. சேலத்துல மீண்டும் ஒரு உயிர்பலி. மக்கள் வந்து பார்த்தா பெரும் அவதிக்குள்ளாகிறாங்க, பல பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? கரூர் சம்பவத்திற்கே இன்று வரைக்கும் தாவேகாவோ விஜயோ பொறுப்பேற்றுக் கொள்ளவே இல்லை. அப்படி பொறுப்பேற்றுக்காத அந்த சூழல்ல கூடயும் அதற்கு பிறகு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை தன்னை பார்ப்பதற்காக வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு கட்சி தலைவரையும் அந்த கட்சியும் நம்பி மக்கள் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போறது அப்படிங்கறதையும் அவங்களும் கொஞ்சம் அங்க யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை தாண்டி இன்னைக்குமே வந்து இவர் வந்து கரூர் 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 கரூர்னு தாவேக்கானா நம்ம வந்து விஜய் அப்படின்னா கரூரை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆனா கரூருக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அவருடைய ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் உயிர்பலிகள் ஆயிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம கரூரை தாண்டி வந்துட்டோம். ஆனா கரூர்லயே பலரின் வாழ்க்கை இன்னும் முடங்கி இருக்கு. ஏன்னா கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு அதுலயும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்க வழக்கு தொடுக்கல, எங்க பேர்ல ஃபேக்கா யாரோ வழக்கு தொடுத்திருக்காங்கன்னு சொல்லி போன 2 பேருக்கு அந்த நிதி அவங்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுக்கல. அது ஒரு விஷயம். கரூர்லயே கிட்டத்தட்ட 110 பேருக்கு மேல கடுமையா வந்து படுகாயம் அடைந்தாங்க. அவங்களுக்குமே அரசாங்கம் நிதியுதவி செஞ்சுச்சு. ஆனா தாவேகா சார்புல 1 ரூபாய் கூட கொடுக்கல அப்படிங்கறதும் நம்ம வந்து யாருமே பேசல, மறந்துட்டோம். இதே வந்து அங்க உயிர்பலி பெருசா இல்லாம இருந்திருந்தா அந்த 110 பேருக்கும் அவங்களுக்கான அந்த நிவாரணமும் கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து உங்களை பார்க்கதான் வராங்க, உங்களால அவங்க வாழ்வியல் பாதிக்கப்படுது. ஒரு அதாவது அவங்க போன அந்த கரூர் நாமக்கல் அந்த பகுதியெல்லாம் வந்து மில்லுல வேலைக்கு போறவங்க அதிகம். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்து அவங்க அந்த நாளையும் சூஸ் பண்ணிருக்காங்க. தாவேகா சம்பளத்தை வாங்கிட்டு குஷியா வெளியில வருவாங்க. விஜய் வராரு அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு வருவாங்க, கூட்டம் கூடிரும். அதுவும் வந்து காலையில அதுக்கு முன்னாடி பிளேஸ்ல வந்து ப்ரீவியஸ் பிளேஸ்ல காலையில 8:15 டைம் வாங்கியிருக்காங்க. நம்ம இங்க 8:15 டைம் வாங்கணும்னா சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா கரூருக்கு சீக்கிரமா போயிருவான். அந்த மட்ட மத்தியானத்துல இல்ல வெயில்ல யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. நம்ம காலம் தாத்தி போனாதான் கூட்டம் வரும், கிரௌடு சேரும், இங்க இருந்து அப்படியே பின்னாடியே வருவாங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இதை வந்து அவங்க மறுத்துட்டு போலாம், ஆனா பாக்குற எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. அது ஒண்ணு. கரூரை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். கரூருக்கு பிறகு ஒரு பயம்,
ஒரு மிக பெரும் பயத்துல சூழ்ந்த தாவேகா அதற்கு பிறகு ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சாங்க. அவங்க வாயில என்ன வேணா வடை சுடலாம். ஆனா அவங்க வந்து ஏற்பாடுகள் இது எல்லாமே ரொம்ப கவனமா பண்ணாங்க. ம், இன்னைக்கும் என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொடர்ச்சியா அவங்க பண்ற தப்பு தான். ஆனா இதுக்கு முன்னாடி சேராவது போட்டாங்க சில இடங்கள்ல. ம், அத கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சேர் கிடையாது. சேர் போடுறது ம், கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணத பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்குமே வந்து ம், எல்லாரும் விஜய் வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு அதாவது பாஸ் இருந்தா தான் அலவுடுன்னு சொன்னாங்க. அந்த ம், வடமாநில தொழிலாளி எங்கிருந்து பாஸ் வாங்கிட்டு வந்தாரு? இல்ல அவரு தாவேகானுடைய உறுப்பினரா? உறுப்பினர்னா அவர் என்ன இங்க ஓட்டு வச்சிருக்காரா? ம், அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்கு. அத தாண்டி அவர் வந்திருக்காரு. வந்து 3 மணி விஜய் வர்றதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க கூடிட்டாங்க. விஜய் வந்து இத்தன மணி நேரங்கள் ஆயிருக்கு. அவ்வளோ ம். மணி நேரம் வெயில்ல நின்றுருக்காங்க. அவர் வந்து ஒரு 37 வயதான ஒரு இளைஞர். அவர் சம்பாரிச்சு அவர் குடும்பத்த காப்பாத்தணும். அவர் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இதுவரைக்கும் ஒரு தாவேக்கா பெர்சன் கூட போய் பார்க்கலங்கிற தகவலும் இப்ப வரைக்கும் நான் வந்து பேசிட்டு தான் வரேன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட. இப்ப வரைக்கும் ம். யாருமே போய் பார்க்கல தாவேக்கா சார்பாக. இது வந்து தொடருது. மக்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்குமே வந்து அவர் வந்து வராரு, பேசுறாரு, போறாரு. அவர் வந்து சேஃப்டியா வராரு, சேஃப்டியா போறாரு. ம், கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே. சரி கரூர பத்தி ம், மட்டுமே பேசிட்டு இருக்கோமே. இது ம். திமுகவிலயோ, அதிமுகவிலயோ நடந்திருந்தா, கரூர்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு 4வதோ, 5வதோ மக்கள் சந்திப்புன்னு நெனைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு. இந்த ஆமா, அரசியல் ஆரம்பிச்சோன. ஆமா. ஒரு மக்கள் சந்திப்புல திமுகவிலயோ, அதிமுகவிலயோ இது நடந்திருந்தா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். விஜய் வந்து அந்த ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலயும் மயங்கி விழுந்து விழுந்து ஐசியூல போய் அட்மிட் ஆனது தொடர்ந்தது. அப்படி தொடர்ந்த போதிலும் மறுபடியும் அத அவரு அதையே கன்டின்யூ பண்ணாரு அப்படின்னா, அங்கேயே அவர் அவுட் ஆயிட்டாரே. அதுக்கப்புறம் தானே கரூர் வருது. ம். அவருக்கு வந்து மக்கள் மீதான அக்கறை அவ்வளவுதான் தான் நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னாக்கா, உங்க கட்சி கூட்டணி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா, அத வந்து பாடம் கத்துக்கிட்டு, அத ஆமா. திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு அடுத்து அதுக்கான வேலைகள வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து எல்லா கட்சிகள்ட்டயுமே இருக்கு. அது இன்க்ளூடிங் பிஜேபியா இருந்தாலும் அந்த மாரி ஒரு தன்மைக்கு வந்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்கள வந்து துன்புறுத்துற மாதிரியே, மதியானம் 12:45 மணிக்கு வந்துட்டு வெயில் இருக்க காலத்துல யாரும் கூட்டம் வைக்கிறது தயங்குவாங்க. அந்த மாரி நேரங்கள்ல வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறது அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு அது கூட்டம் நடந்தாலும் மலைப்பாங்கான ஒரு இடம். மலைக்கு அருகில இருக்கும்போது வெயில் வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும்போது இருக்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு பந்தலாவது போட்டு வைக்கலாம். ஒரு துணி பந்தலா போட்டு வச்சு குறைஞ்சது ஒரு செலவாகுமே. டெம்பரரி இல்ல அதுதான் இல்ல உச்சத்துல வந்தவருக்கு அது செலவு பத்தி ஏன் கவலைப்படுறாருன்றது. இதையெல்லாம் ம். கவனிக்காம தொடர்ந்து வந்துட்டு மக்களை வந்துட்டு தன்னோட ரசிகர்களா பாக்குறதுனாலயே இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறாரா? இல்ல உண்மையில ம். அவருக்கு மனநோயே இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அதாவது அவங்களுக்கு வந்து அவரு வரணும். ஒவ்வொரு முறையும் அவர வந்து அவரு தாவேக்கானுடைய புஸ்ஸி ஆனந்த் பொதுச் செயலாளர். அவர இட்டாண்டு இட்டுட்டு போறதே எனக்கு பெரிய சாதனையா இருக்கு அவர்ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தாவேக்காவுல இதுவே அவங்களுக்கு பெரிய சாதனை. நீங்க வந்து எந்த மாற்றமும் பண்ணல. மக்களுக்காக எந்த சேஞ்சஸும் இவ்ளோ பாடம் படிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அவங்க ஒரு பாடம் படிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேக்கா கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா, வந்து சினிமா தியேட்டர்ல எப்படி உடைச்சாங்களோ, அதே மாரி கூட்டத்துல இருக்கிற சேர எல்லாம் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு போயிர்றாங்க. அதனால இனி சேரே கிடையாது. வந்தீங்கன்னா நின்னு பார்த்துட்டு போங்க. நின்னு மயங்கி விழுந்துட்டு போங்கன்னு சேரே போடுறது கிடையாது இப்போ. அதுதான் தாவேக்கா படிச்ச பாடம்னு நான் நினைக்கிறேன் கரூர்ல இருந்து. அவருக்கு மக்கள் மீதான அக்கறையும் அதுதான். இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல பொறுப்பெடுக்கல நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு தகவல்க நிர்வாகியும் போய் பார்க்க கூட தயங்குறாங்க. ம். பிரச்சனை வரும்போது பின்வாங்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு ஒருவேளை தப்பித்தவரை ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆயிட்டா கூட கட்சி ரீதியா இப்ப சொல்றேன். இப்ப ரசிகர் மன்றத்துக்கு வார்டு கவுன்சிலர் ஆயிட்டா கூட வந்துட்டு மக்களோட பிரச்சனைக்கு இவங்க எப்படி முன் வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லைங்களா? இல்ல தாவேக்கா அதாவது ஆட்சிக்கு வந்த கட்சிகள் இன்னைக்கு அவர் பேசும்போதே கொஞ்சம் திக்கு திணறி பேசினா கூட 50 வருஷம் 75 வருஷம் கட்சிகள் இதுக்கு முன்னாடி பேசும்போது அவர் ஏதோ சினிமால டயலாக் பேசுற மாதிரி பவள விழா பாப்பா இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறது இன்னைக்கு கூட கொச்சையா பேசுறது அப்படிங்கிறது வந்து 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவரா அவரே பயன்படுத்துறாரு. செல்ஃப் எடுக்கல அப்படின்லாம் வந்து பேசுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவருக்கு அழகா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்னு அவர் பேசின விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்த ரூ. 5000 தொகைய பத்திலாம் பேசியிருக்காரு. கோடை வந்து இந்த வருஷம் தான் வருதா? முந்தின வருஷம்லாம் வரலையான்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு மெயின் அதான். இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்ச மக்கள் எல்லாருமே அத வந்து அதாவது கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர். 1,31,00,000 30 லட்சம். பெண்களுக்கு வந்து ரூ. 5,000 கிரெடிட் ஆயிருக்கு. அந்த ரூ. 5,000 கிரெடிட் ஆனா அந்த மகிழ்ச்சியோடவே அவங்க இழந்திருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா?
அந்த 5,000 ரூபாய் பத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது ஏதாவது விஷயம் நடந்தா சரி, கவின் ஆணவ படுகொலை சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூம் சரி, இப்ப வரைக்கும் ஒரு ட்வீட்டோ, ஒரு கருத்தோ, ஒரு விமர்சனமோ இது மாரி செலக்டிவா பல விஷயங்களுக்கு அவர் இந்த 2 1/2 வருஷத்துல பேசவே இல்ல. ஆனா, இன்னைக்கு காலையில கிரெடிட் ஆயிடுச்சு. உடனே வந்து அவரு வந்து ட்வீட் போட்டாரு. போட்டுட்டு வந்து கோடை காலம் இந்த வருஷம் தான் வந்துச்சா? ஏன் 21ல ஆட்சிக்கு வந்தீங்களே, இதுக்கு முந்தின வருஷம்லாம் கோடை காலமே வரலையா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்ததும் 10த் பிளஸ் 2 மாணவர்களுக்கெல்லாம் வந்து பரிசு குடுத்தாரு. அது வந்து 10த் பிளஸ் 2 நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் வந்து இவரு நடிப்புக்கு வந்ததுலருந்து யாருமே 10த் பிளஸ் 2 படிக்கலையா? இல்ல யாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலையா? அதெல்லாம் இருக்கு. ஓகே. அது ஒண்ணு. பீகார்ல தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிவிப்பு வந்து ரூ. 10,000 போட்டாங்களே! பெண்களுக்கு கொடுமை என்னன்னா, பெண்களுக்கு மட்டும் போடல. குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் போடல. குடும்பத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும் போட்டிருக்காங்க. குடும்பத்துல இருந்த ஆண்களுக்கும் போட்டிருக்காங்க. எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஆண்கள்ட்ட போய் திரும்பி குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து ஊர விட்டே வந்து வேலைக்கு போறோம்ன்னு வெளியூர் போயிருக்காங்க. இந்த பீகார பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? பாஜக பத்தி விமர்சிக்க வேணாம், விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றாரே! பாஜக மதவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிப்பதற்கு என்னென்ன கேம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண எளிய மக்களுக்கு கூட தெரியுது. அ அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் கூட அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்களா? மாநில சுயாட்சியை இழந்துருவோம். ஏற்கனவே வந்து வலிமையான தலைவர் இல்ல அப்படின்னு சொன்னங்கி போயிருக்கிற இந்த நேரத்துல, இப்ப அதிமுக என்டிஏ கூட்டணி நாங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்போம், அதிக தொகுதிகள் கேட்போம், அதிமுக எங்கெல்லாம் வெற்றி வருவாங்களோ அந்த தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தத்தின் பேர்ல அந்த கூட்டணி இயங்கிட்டு இருக்கு. அப்ப அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஆபத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம். அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம பாஜக பத்தி பேசவே வேணாம். ஏன் பேசணும்? அவங்க இங்க இல்லையே அப்படின்னு சொல்றதெல்லாம் டார்க் ரூம பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசுறது, ஒரு அரசியல் தலைவருக்கு அழகாங்கிறதே சுத்தமா தெரியல. களத்துல யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசிதான் ஆகணும். ஒண்ணு சரி அப்படி பாக்காட்டா கூட திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி. 2 பேரும் கூட்டணியில இருக்கிறது தேசிய கட்சிகளோட இருக்காங்க. தேசிய கட்சிகளோட ஆட்சியில இருந்து இவங்க என்ன பண்ண முடியும்? நான் தனித்து போட்டியிடுறேன். அப்படின்னு நான் இதெல்லாம் பண்ணுவேன். தேசிய கட்சிகள் வந்து பாதுகாப்பானதா? அப்படி கூட பேசியிருக்கலாம். எந்த வகையிலயும் பாஜகவ விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் இருக்காரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும். எனக்கே சில இடங்கள்ல அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, திமுக, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மாத்தி மாத்தி போட்டோமே! விஜய்க்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா பாப்போமே அப்படின்னு சொன்னா, இது ஒண்ணும் சினிமா துறையோ, இல்ல ஒரு படம் 100 கோடிக்கு எடுக்குறாங்க, எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம் கிடையாது. 5 வருஷம் நம்மளுடைய தலையெழுத்து. ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவுக்கு பிறகே வந்து சிஏஏ போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பிறகு சொன்னாரு. கூட்டணி அழுத்தத்தால நான் வந்து ஒப்புதல் குடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்படின்னு பிரஸ் மீட்ல அவரே பப்ளிக்கா சொல்லிட்டு, மீண்டும் அதே கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காரு. அப்போ இது எவ்வளவு ஆபத்தான விஷயம். இவங்களே இப்படி இருக்கும்போது, விஜய் அவர்கள் ஒரு படத்துக்காக மௌனம் காக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள், படத்துக்காக கைகட்டி எடப்பாடி கிட்டயும், செல்லூர் ராஜு கிட்டயும் போய் நிக்கக்கூடிய ஆ செ இவர் அதிமுக அமைச்சர்கள் கிட்டயும் போய் நிக்கக்கூடிய விஜய் வந்து, இவர் வந்து நேர்மையான ஆட்சிய குடுப்பார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து, இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா தான் தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். யாரோ ஆரம்பிச்ச கட்சியில உட்கார்ந்துட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாரி நான் எப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 வருஷம் கடந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து 30% வாக்கோட இருக்கேனோ அப்படின்னு சொல்லி அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. அவர் எத்தன தேர்தல சந்திச்சாரு, எத்தன தேர்தல்ல இந்த 30% வாக்கு எடுத்தாரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு தாவேகா தொண்டர்கள் கேட்டு நமக்கு சொல்லணும். அப்படி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் தேர்தல ஆமா பார்த்திருப்பாரு. ஆதவ் அர்ஜுனா 42 சாரி செங்கோட்டையன் 42 புசி ஆனந்த் 50 இப்ப எனக்கு தெரியல. அதாவது முதல்வர விமர்சிக்கிறாங்க. வாக்குறுதிகள் வந்து 505 வாக்குறுதிகள் குடுத்தாங்க. இவ்வளவு அதாவது 405ங்கிறாங்க, 404ங்கிறாங்க, 360ங்கிறாங்க. இத்தன 90% 80% 70% தேர்தல் முடியும்போது 20%ன்னு வந்து நிப்பாங்க பாருங்க அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க முதல்ல எந்த தேர்தலையும் சந்திக்கல. இதுல இருந்து புரியுதா? அரசியல் புரிதலே இல்லங்கிறது புரியுதா முதல்ல? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. அவங்க அது குடுக்கல, இவங்க இது குடுக்கல அப்படிலாம் நான் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் எப்படியாவது போராடி பெறுவேன்னு. அந்த போராட்டத்த சட்ட போராட்டமா, மாநில உரிமைக்கான போராட்டமா, அதாவது மாநிலத்தில ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசினுடைய உரிமைகள கேட்கக்கூடிய போராட்டமா, பல்வேறு வகைகள்ல நாடாளுமன்றத்தில, மக்களவையில, சட்டமன்றத்தில தீர்மானம் நிறைவேற்றியதிலிருந்து, ஆளுநர பார்த்து மனு கொடுப்பதிலிருந்து, களத்தில இறங்கி போராட்டம் பண்ணுவதிலிருந்து, பல்வேறு வகைகள்ல திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆ எதிர்க்கட்சியா இருக்கும்போது தான் அதிக போராட்டங்கள பண்ணுவாங்க அரசியல் கட்சியினர். ஆனா ஆளுங்கட்சியா இருந்துமே,
மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்திடம் பல்வேறு போராட்டங்களை முன் வச்சிட்டு இருக்கு. இவ்வளவு பேசின விஜய் அவர்கள், விஜயுடைய படம் வந்து பேன் இந்தியா மூவியா தான் ஓடுது, 250 கோடி சம்பளம் வாங்குறாரு, எங்க போனாலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற கூடிய மக்களை பத்தின அக்கறையும் விஜய்க்கு இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை பத்தி, அப்ப இந்தியன்னு விஜய் அவர்கள் வந்து எங்கேயும் சொல்லிக்கிறதுக்கு தார்மீக உரிமையே இல்லைன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவ்வளவு முழங்குறாரு, இந்தியாவை வித்துட்டாரு, பாரத மாதாவையே வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஃபைட் பண்றாரு. இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, இத பத்தி ஒரு வார்த்தை பேசல. போய் அமெரிக்காவுல போய் அவ்வளவு ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு, இந்தியாவுடைய விவசாயமே அழிவு நிலைக்கு போக போகுது அந்த ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்தா. அப்ப இந்தியா அப்படின்னாவே வேளாண் நிறைந்த ஒரு நாடு. அப்ப இந்தியாவுக்கு எதிராக போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்திருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பிரைம் மினிஸ்டரோட பேர் வந்திருக்கிறது. எந்த அழுத்தத்தின் கீழே இதெல்லாம் செயல்படுது, இந்த ஒப்பந்தம் எல்லாம் வருது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரஷ்யா இவ்வளவு மலிவா பெட்ரோல் இது குடிக்கும் போது ஏன் வாங்கணும், ஏன் அமெரிக்காட்ட போய் வாங்கணும், இவ்வளோ கேள்விகள் இருக்கு. இது எதுவுமே விமர்சனமோ கேள்விகளோ கேட்காத ஒரு நபர் எப்படி இந்திய பிரஜை ஆவார்? அவர் வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில கேக்குறாங்க, அவரை எதன் அடிப்படையில மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக பெரும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ரொம்ப வேதனையா இருக்கு இந்த செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள். தன்னுடைய வருகையின் தாக்கத்தாலதான் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்க தம்பியால கிடைச்ச பணம், சந்தோஷமா வாங்கிங்கன்னு சொல்லிட்டு மாறுதட்டி பேசுறாரு. அதை எப்படி எடுக்கிறீங்க? இது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே முதல்வர் ஸ்டாலின் பயந்துட்டாரு அப்படின்றாங்க. சிஎம் ஸ்டாலின் இந்த இடத்துல பயந்துட்டாரா அப்படின்றத முக்கியமான கேள்வியா இருக்குது. இல்ல இப்போ 2 பேத்துக்குமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை வச்சிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஏதாவது சொல்லணும்ல. 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பாசிட்டிவாவா சொல்ல முடியும்? தேர்தல் வந்துருச்சு, இன்னும் ஒரு வாரத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு 1 ரூபாய் கூட கொடுக்க கூடாது. சோ அதனால முன்கூட்டியே கொடுத்திருக்காங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, 15ஆம் தேதிக்கு மேலதான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க, 15, 16ல தான் வந்து எவ்ரி மந்த் வருது அப்படின்னு நான் மக்கள் கருத்து போயிட்டு வந்தேன், நீங்க மக்கள் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது சொல்றாங்க. அப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிராங்கம்மா, அதனால தேர்தல் முடிஞ்சுதான் நாங்க மீண்டும் ஆட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் நடைமுறை வந்துருச்சு, அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு 1000, 2000 கொடுக்குறேன்னு சொல்லி வடை சுட்டுட்டு போயிருப்பாரு பிரச்சாரத்துல எல்லாம். ஆனா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா போட முடியாது. அது போக பாஜக அமைச்சர் ஒருத்தர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க, வழக்கு தொடர அப்ரோச் பண்ணிருக்காங்க. சோ அதனால முன்கூட்டியே நான் வந்து போட்டுறேன், உங்களுக்கு என்ன நம்பி நான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு விஷயம். விஜய் சொல்ற மாதிரி நான் வந்ததுனாலதான், என்னாலதான், அதாவது அவரு சினிமாவிலயும் அப்படிதான், அரசியல்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். சினிமால சூப்பர் ஸ்டார் பட்டம், சூப்பர் ஸ்டார் அப்பா போட்ட சட்டை, அந்த சேருலாம் சொன்னாரு. தொடர்ச்சியா அவரோட படங்கள்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலு, வசனத்தை எல்லாம் பேசி அந்த ரசிகர்களை கவர்ந்து படத்தை ஓட்டிக்கிட்டு சினிமா துறையை விட்டு வெளியில வரும்போது ரஜினிகாந்தை சாடி எனக்கு ஷாருக்கான் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரிதான் இப்ப வந்து திமுக போட்டிருக்கு. அந்த கிரெடிட் வந்து திமுக கிடைச்சிடக்கூடாது, பெண்கள் வந்து குஷியாகி திமுக பக்கம் போயிடக்கூடாது, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்திட்டாங்களாப்பா, போட முடியாது, தேர்தல் வந்துட்டா போட முடியாது, முன்னாடியே போட்டாரே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் திமுக மீது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மடைமாற்றி, அதாவது அரசியலுக்கு வந்து சினிமால ஆட்டை போட்டாரு, அரசியலுக்கு வந்து அதிமுக இருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா ரோல் மாடல், அண்ணாவை திமுகவுல இருந்து எடுத்துக்கிறது, கலைஞர் கூட என் ரோல் மாடல் அப்படிங்கிறது, ஆட்டை போடுறதையே வேலையா வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த நல் பெயரையும் ஆட்டை போடுறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல கூட தப்பு பண்றாரு. என்னன்னா, அப்ப என்னாலதான் உங்களுக்கு அது வந்துச்சு அப்படின்னா, இவராலதான் பீகார்ல 10,000 ரூபாய் போட்டாங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறிதான். பேசும்போது கவனமா பேசணும். 1000 கேள்விகள் வரணுங்கிறதெல்லாம் இன்னுமே ஒரு புரியல. அதனாலதான் பிரஸ்ஸையே சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிறதும் புரியுது நமக்கு. இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் முன்கூட்டியே கொடுத்த இந்த ஒரு விஷயத்த முதல்வர் ஸ்டாலின் சொன்னது, இது போன்ற மக்கள் நல திட்டங்களை முடக்குவதற்கு சதியை வந்துட்டு பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க, அதை தெரிந்து கொண்டா நாங்க வந்து செயல்படுறோம்னு சொன்னாங்க. அதே போல அஸ்வினி உபாத்தியாயா அவர் போட்ட வழக்கு வந்து மார்ச் மாசத்துல விசாரணைக்கு வர இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி, அதாவது பெண்களை மையப்படுத்திய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப தீவிரமா இருக்குது. சோ இந்த 2 மாநிலங்களை டார்கெட் பண்ணதா இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இதை எப்படி எடுத்திருக்கீங்க? ஏன் பெண்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் கிடைக்க கூடாதுன்றதுல பிஜேபி முனைப்பு காட்டுறாங்கன்றதை பார்க்க வேண்டியிருக்குது.
ஓகே. அவங்க பீகார்ல அவங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. என்டிஏ ம், கூட்டணிக்கு வந்து பீகார் எலக்ஷன் உண்மையாலுமே ரொம்ப டஃப்பா தான் இருந்துச்சு. அங்க காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறால தான் வந்து என்டிஏ வந்து புரியுது. மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. பீகார்ல ம், பெண்கள்லாம் வந்து பாஜக மீது அவ்வளவு கோவத்துல இருந்தாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார்ல வந்து எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்களோ, அத விட அதிகமான வறுமையில இருக்காங்க. வறுமை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரூ. 10,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரூ. 10,000 ரொம்பவே நம்ம களத்துல இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்து பலர் வந்து இந்த தேர்தல் நெருக்கத்துல இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிச்ச பிறகு பீகாருக்கு களத்துக்கே போய் நேரடியா போய் செய்திகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க அங்க சொன்னது வந்து நமக்கே வந்து ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நம்மலாம் வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, இல்ல தால் சாப்பிடுவோம். அவங்கலாம் வந்து ம், சப்பாத்தி மாவ அத எண்ணெய் ஊத்தி சப்பாத்தி போட கூட முடியாம, சப்பாத்தி மாவு உருண்ட கட்டி நெருப்புல சுட்டு, ம், மொளகா பொடியும், உப்பையும் போட்டு கரைச்சு ஒரு சட்னி. பச்சை மிளகாய அரைச்சு ஒரு சட்னி. இதுதான் அங்க சட்னி. ம், இதுதான் அங்க வந்து டே டு டே ஃபுட்டா இருக்கு. இதுதான் ஹோட்டல். அதாவது ம், ஹோட்டல்ன்னு சொல்லியே இத தான் விக்கிறாங்க அங்க மோஸ்ட்லி. ஒண்ணு 5 ம், ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போகணும். அப்படி இல்லன்னா, மக்களுக்கு எளிய மக்களுக்கு கிடைக்கிற உணவு, அதிகபட்ச உணவு இதுவா தான் இருந்திருக்கு. அப்ப இவ்ளோ எளிமையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 10,000 போடுறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு எவ்ளோ பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஆட்சிய புடிச்சாச்சு. வடமாநிலத்தில, பீகார்ல, மகாராஷ்டிரா அங்க இங்கன்னு எங்கெங்க பிடிக்கணுமோ பிடிச்சாச்சு. இப்போ தேர்தல் வர இருக்கு. எங்க எல்லாம் பாஜக காலூன்ற முடியாதுன்னு சொல்றாங்களோ, குறிப்பா சவாலாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் வருது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பிளஸ் என்ன? பெண்கள் ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க வெற்றி பெறுவாங்கன்றது தொடர்ச்சியா இருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும், பெண்கள் ஓட்டு முழுக்க உண்மைய சொல்லணும்னா, அதிகமா அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க மறைவிற்கு ம், பிறகு அது கன்வெர்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அது ம். மாறி மாறியும் வந்திருக்கு ஒரு சில நேரங்கள்ல. ஆனா அவங்களுடைய ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூடயே தான் அந்த பெண்கள் ஓட்டு டிராவல் ஆனத பார்க்க முடிஞ்சிருக்கு இல்லையா? பரவால்ல. சோ அதனால அந்த பெண்கள் ஓட்டு இப்ப அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. அவங்க ஆட்சி பிடிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பிடிச்சுட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல பாஜக இனி ம், வந்து அதாவது என்டிஏ குடுக்குற வாக்குறுதிகளையோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையோ, தமிழ்நாட்டு பெண்கள் நம்புவாங்களா? அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. சோ அதனால அத அட்டாக் பண்ணி என்ன பண்ண முடியும்? அதையெல்லாம் எப்படி நிறுத்த முடியும்? ம், அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ப அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க. அது மார்ச்ல வருது. அத முன்கூட்டியே அத அவங்க தெரிஞ்சதுனால தான் திமுக இப்படி ஒரு திட்டத்த வந்து ஆ ம், செயல்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த இன்னைக்கு காலையில ரூ. 5,000 போடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கூட வெளியிலயே வரல. ம், இது வந்து சர்ப்ரைஸ் தான் ம், எல்லாருக்குமே. ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பல. வெளியிலயும் சொல்லல. ஏன்னா சொன்னா கூட அதிரடியா ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், இல்ல சென்னை ஹைகோர்ட் ஆகட்டும், அது ம். வந்து திமுக போனா அது எண் வரிசைப்படி தான் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். பேசணும். ஆனா வேற யாராவது போனா அது வந்து எண் வரிசையெல்லாம் இல்லாமலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இப்படி பல வழக்குகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ம். திமுக இப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். தோழரே இது இந்த குடுக்காம கூட விஷயத்துல அவங்க வந்து தேர்தல சந்திச்சிருக்கலாம். ஏன்னா இன்னொரு கண்டிப்பா. 4, 5 நாட்கள்ல தேதி வந்து அறிவிக்க போறாங்க. அப்ப அறிவிச்சுட்டா அவங்க ம், வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போடாமலும் அவங்க தேர்தல சந்திக்கலாம். ஆனா சொன்ன வாக்குறுதிய காப்பாத்துவோம். ஆட்சிக்கு வரமோ ம், இல்லையோ அது அடுத்தது. சொன்னத பண்ணிட்டு போவோம். ஏற்கனவே வந்து 20 கிட்டத்தட்ட 20 மாதங்கள் பக்கம் போட முடியல திமுகவால. ஏன்னா ஆட்சிக்கு ம், வந்து கஜானா காலியா இருந்துச்சு. அவங்க ம், சொன்ன வாக்குறுதிகள்ல ஆட்சிக்கு வந்ததுமே நிறைவேற்ற முடியாத சூழல் இருந்துச்சு. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் அதையே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அப்படியான சூழல்ல நம்ம குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த தேர்தல் எலக்ஷன் எண்ட் வரைக்குமாவது நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல குடுத்திருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். ஒருவேள அ இது இந்த நேரத்துல குடுத்தா அரசியலா அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் பேசினா, அது அவங்களுடைய அரசியல். தோழர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1,31,00,000 பெண்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அந்த ரூ. 5,000 வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் திரட்டுறதே பெரிய விஷயம். ஒரே ஆமா. மாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஃபண்ட கொண்டு வந்துட்டு அக்கவுண்ட்ல போடுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும்போது, இந்த ம். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிதி திரட்டுறதுக்கான மெனக்கெடல் அதிகமா இருக்கும். ம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியும் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த இடத்துல ம். நமக்கு வருவாய் சோர்ஸையும் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்கும்போது, இந்த நிதி மெனக்கெடல் பண்ணி அவங்க திரட்டி வச்சிருக்கும்போது, திட்டத்த முடக்க ஒரு பக்கம் சரி பண்றாங்க. இன்னொரு பக்கம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பீகார்ல குடுத்த பணம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த மக்கள் வந்துட்டு குடும்பத்துக்காக செலவு பண்ணாங்க. இப்ப நீங்க குடுத்த அத்தனை பணம் டாஸ்மாக் மூலியமா திரும்ப கவர்மெண்ட்டுக்கே வந்துருன்றதால இந்த பணத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த சடன் அறிவிப்பை வந்துட்டு மட்டம் தட்டுற விதத்துல அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்படின்னு பேசும்போது, நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான்
வசிக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அவங்க போட்டியிட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரும் கூட்டம் அவங்கள வந்து சூழ்ந்தது. அவங்க பிரச்சார பயணத்தின் போது. ஆ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எபோவ் 40 தான். வயதான நபர்கள் தான். மயிலாப்பூர்ல ஒரு ஃபண்ட் இருந்துச்சு. அவங்களால நடத்தப்படக்கூடிய ஒரு ஃபண்ட் நிறுவனம் அது. பல வருடமாக தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஃபண்ட் நிறுவனம். தேவநாதன் யாதவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவரு தான் அது தலைமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, வயதானவர்கள், அவங்க இளம் வயதுல இருந்தே தொடர்ந்து அத ஒரு பேங்கா நம்பி, அதுல வந்து சேவ் பண்ணிட்டு வந்து, அவங்க இறுதி காலத்துல அது பயன்படும்னு சேவ் பண்ணிட்டு இருந்தது. ஒரே நாள்ல இவரு வந்து எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரு யாருன்னா, தேவநாதன் யாதவ். அவர் தான் வந்து அவரும் எம்பி கேண்டிடேட் இந்த 2024 எலெக்ஷன்ல. அது தொடர்பான கண்ணீரோட வந்து மயிலாப்பூருக்கு தான் அந்த அந்த நிறுவனம் மயிலாப்பூர்ல இருக்கு. மயிலாப்பூருக்கு தான் அவங்க கேண்டிடேட்டா வராங்க. அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது வந்து குறை தீர்க்க வரும்போது அவங்கள எல்லாம் விரட்டி விட சொன்னவங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து இப்படியான ஒரு கருத்துக்களை வச்சு மக்களை கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மோசம். அப்படி அவங்க கொச்சப்படுத்துறது பீகார்ல அங்க போச்சு, இங்க போச்சு. இவங்க போய் பீகார்ல போய் பார்த்துட்டு வந்தாங்களா? பீகார் நேரத்துல பிரச்சாரத்துக்கு போனாங்களா? இங்க இருந்து களத்துல செய்தியாளர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு பீகாரினுடைய நிலைமை. இன்னொன்னு இன்னைக்கு நான் வந்து காலையில இருந்து மக்கள் கருத்து தான் எடுத்துட்டு வரேன். அத அப்புறமா அப்லோட் பண்ணுவோம். வேணா அவங்களுக்கு அனுப்பி கூட விடுவோம். அவங்க வந்து அவ்ளோ பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கிற மாரி எனக்கு ஒரு 3 அம்மா பேசியிருக்காங்க. அந்த வீடியோலாம் கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்பி விடணும்னு நான் நெனைக்கிறேன். ஒரு இன்னைக்கு வந்து குடுக்கறதுக்கு யாருமே இல்ல. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி ரூ. 10 குடுக்கணும்னு எதுக்கு குடுக்கணும் அடுத்தவங்களுக்கு? அவசியம் இல்லாத அப்படி ஒரு சூழல்ல நம்ம வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து நம்மள பத்தி யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது. அப்படியான நேரத்துல வயசானவங்களுக்கு, இல்ல பெண்களுக்கு குறிப்பா வந்து ஆதிக்கம் இன்னைக்குமே வந்து பெண்கள் கையில காசு இல்லாத சூழல்லாம் இருக்கு. அவங்க வந்து எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் பார்க்கணும். காசு இல்லாத சூழல்லாம் வந்து எதுக்கா இருந்தாலும் அடுத்தவங்கள நம்பி இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அப்படியான பெண்களுக்கு இல்ல தினந்தோறும் கீரை வைக்கிறோமா, காய் வைக்கிறோமா, பூ வைக்கிறோமா, இந்த மாரியான பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரூ. 1000 வந்து பெரிதும் உதவும். இன்னொன்னு சரி அந்த ரூ. 1000 எதுக்கு உதவ போகுது? பஸ்ஸுக்கு தானே உதவ போகுது. ஒரு பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு உதவுமா அப்படின்னு சொன்னா, அப்ப அதுவும் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த ரூ. 1000 அவங்க கையில இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட பண்ணலாம். என்னவோ பண்ணிட்டு போறாங்க. அத ஏன் கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த பெண்கள் கிட்ட, அந்த பயனாளர்கள் கிட்ட தான் கேட்கணும். இவங்கள கேட்டுட்டு தான் இவங்க கருத்துக்கள சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இல்ல தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தாலும் சரி, ஒரு கருத்த சொல்லும்போது அந்த பயனாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். நம்ம வந்து களத்துல பீகார்ல போய் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பீகார் களத்துக்கே போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மக்களுடைய கருத்துக்களே எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பா பீகார்ல வாழக்கூடிய ஒரு 4, 5 நபர்களுடைய மக்கள் கருத்து இருக்கு. ஃபுட்டேஜ் இன்னும் எங்க கிட்ட இருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் ரூ. 10,000 போட்டிருக்கிறது பீகார் அரசு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சோன வந்து ரூ. 10,000 குடுன்னு மிரட்டுனாங்க. அவங்க வேலைக்காக ஊர விட்டே ஓடி வந்துட்டோங்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னும் எங்க கிட்ட இருக்கு. அதனால பயனாளர்களுடைய நிலைய பார்க்கணும். இப்ப கார்பரேட்ல இருக்கவங்களுக்கும் ஒரு நடுத்தர மக்களுக்கு ஏதாவது வந்துட்டு டாக்ஸ் டிடக்ஷன் கிடைச்சா அது அந்த குடும்பத்துக்கு ஃபேவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு உழைக்கின்ற ஏழை நடுத்தர மக்கள் லோயர் மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய அந்த நடுத்தர மக்களுக்கு அரசு மூலியமா இந்த மாதிரி உரிமை திட்டங்கள் கிடைக்கும் போது, அதாவது நேரடியா பணம் அவங்க கைக்கு கிடைக்கும் போது பார்த்தா அந்த பணம் முழுக்க முழுக்க டாஸ்மாக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து குடிநோயாளிகளா காட்டக்கூடிய மனநிலைக்கு இன்னைக்கு இருக்க தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அதாவது ஒரு சில வீட்ல வந்து இந்த மாரியான சம்பவங்கள் நடக்கலாம். இப்ப ஒ ஆ ஆண்களே காசு குடுக்காத சூழல் கூட இருக்கலாம் குடும்பத்துக்கு. இல்ல வந்து பெண்கள் கிட்ட இருந்து காச புடுங்கிட்டு போற அந்த மாரியான சூழல்லாம் இருக்கலாம். அது எங்கேயோ 1, 2 குடும்பத்துல இருக்கலாம். மொத்தமாவே 1,31,00,000 பெண்களுக்கு இந்த தொகை வந்து போடப்பட்டிருக்கு. 1,31,00,000 பெண்கள் வீட்லயும் இதுதான் நடக்குதுன்னு யாரு போய் பார்த்தாங்க? சொல்லுங்க. இன்னைக்கு ரூ. 5,000 வாங்கியிருக்காங்க. அப்ப ரூ. 5,000ங்கிறது இந்த இன்னைக்கு வந்து எனக்கு தெரியல. அது டாஸ்மாக்ல போனா எவ்வளோ நாள்ல கரையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்தா எத்தன பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு இவங்க கிட்ட போய் கதற போறாங்க? இல்ல எத்தன பெண்கள் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை இது நடந்தா அதுவும் வெளியில வரும் இல்லையா? இதெல்லாம் வந்து கொச்சையான விமர்சனம். தேர்தல் நேரத்துல நான் தான் சொன்னனே, இந்த ரூ. 5,000 தொகைய தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து போடணும்ன்ற அவசியம் கிடையாது. மேபி இது என்ன மாசத்துல இருக்கும்? பிப்ரவரியில இருக்கும். எவ்ரி மந்த் வந்து 15 இல்ல 16 தேதி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிப்ரவரி இந்த 1 மந்தோட தொகையை கூட போட்டுட்டு போயிருக்கலாமே அவரு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. போட வேண்டிய அவசியமே கிடையாது.
தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தா மீண்டும் தொடர போறாங்க, ஆட்சிக்கு வரல வீட்டுல உட்கார போறாங்க, அவ்வளவுதானே. அத போய் மொத்தமா சேர்த்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம், அதுக்கு பிறகு கோடை மாதம் சொல்லி 2 மாசம், மே மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லி போடணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? அப்ப வாக்குறுதி கொடுத்தேன் போட்டுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை ஏன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் பார்க்க மாட்டாங்க? அது எதிர்க்கட்சி நபர்களுடைய விமர்சனமா தான் பாக்குறேன். ஏன் எங்க இந்த ஓட்டு வந்து பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணிடுமோ, பாரு சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டாருன்ற ஒரு நினைப்பு வந்துருமோ, அதனால அதை வந்து கொச்சையா விமர்சிக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்போ இன்னைக்கு நீங்க ஃபீல்டுக்கு போய் விசாரிச்சதுனால ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மக்கள் வந்துட்டு இந்த 1000 ரூபாய் விஷயத்த வந்துட்டு அவங்களுக்கான உரிமையா பாக்குறாங்களா, இல்ல வந்துட்டு அரசு செய்கின்ற உதவியா பாக்குறாங்களா? இல்ல அப்படியெல்லாம் வந்து மக்கள் டீப்பாலாம் யோசிக்கலங்க. எனக்கு 1000 ரூபாய் குடுக்குறதுக்கு யாரு இருக்கா? நான் பேசினதெல்லாம் வந்து நான் பேசின அம்மாக்கள்லாம் வந்து நான் நெறைய பேர்ட்ட கேட்டேன். நான் கேட்டதுல ஒரு பாதி பேருக்கு வரல. ஏன்னா வந்து அவங்க அந்த அந்த ரெகுலேஷன்ஸ்ல இல்ல. தகுதி வாய்ந்த இதுவே பெரிய அரசியல் பண்ணாங்க எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க. அது என்ன ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப குடும்ப வறுமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரூ. 1000 யாருக்கு பெரிதும் உதவுமோ அவங்களுக்கு வந்தா தானே அது பயனுள்ள திட்டம். அரசு வந்து ஒரு திட்டமும் செயல்படுத்தும்போது பார்த்து பார்த்து தான் செயல்படுத்துவாங்க. பஸ்லயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிங்க் பஸ் இருக்கு, ஒயிட் போர்டு இருக்கும், எல்லோ போர்டு இருக்கும். அந்த மாரி இருக்கு. அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் இருக்கும்ல. அப்ப அந்த கேட்டகரியில மக்களும் இருக்காங்கல்ல. அத பார்த்து தானே தகுதி வாய்ந்த ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கலாம். வாக்குறுதி குடுக்கும்போதே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் சொல்லல. செயல்படுத்தும்போது செயல்படுத்துறாங்க. இது வந்து ஒரு எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஓட வைஃப்க்கோ, இல்ல எம்எல்ஏவாவே இருக்கக்கூடிய பெண்ணுக்கோ, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கோ, இல்ல வந்து இது மாரி நம்மள மாரி ஒரு பிரைவேட் துறையில வொர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கோ தேவையா? அப்படின்னா, நம்ம வருமானம் வருஷத்துக்கு 1,25,000க்கு குறைவா இருக்கா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல. தேவையான நபர்களுக்கு நம்மளுடைய வரி பணம் தான். அது யாருக்கு அத்தியாவசியமா தேவையோ அவங்களுக்கு போய் சேர்றதான ஒரு நல்ல திட்டம். இது ஒண்ணு. ஏன்னா இந்த திட்டம் அறிவிச்சதுல இருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க. இந்த எலக்ஷன்ல கூட கண்டிப்பா வைப்பாங்க இத. அதனால இது ஒரு வந்து ஏமாற்று வேலையா அத வந்து பார்க்க முடியாது. பிளஸ் வந்து நான் எடுத்த பேட்டிகள்ல நான் அதான் சொன்னேன். பாதிக்கு பாதி வரல. பாதி பேர் அப்ளையே பண்ணல. ஏம்மா நான் ஏன் அப்ளை பண்ணணும்? எனக்கு இவ்ளோ வருமானம் இருக்கு. என் பையன் நான் ஒரு பையன் ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி வந்து அவங்களுடைய அம்மாலாம் எடுத்தேன். என் பையன் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கான். என் பையன் பேங்க் மேனேஜரா இருக்கா. என் பொண்ணு டீச்சரா இருக்கா. எங்களுக்கு இவ்ளோ வருமானம் வருது. கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கோம். நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். என் பென்ஷன் வாங்குறேன். என் ஹஸ்பண்டோட பென்ஷன் வாங்குறேன். நான் ஏன் போய் அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்ணாத பெண்கள் பல பெண்கள நான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கு மக்கள் கருத்து எடுக்கும்போது, வரலன்னு சொன்ன பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்ளை பண்ணாத பெண்களோட எண்ணிக்கை தான் நான் இன்னைக்கு அதிகமா பார்த்தேன். ரொம்பவே பாராட்டத்தக்கது அது. அத தாண்டி தேவைப்பட்ட பெண்களுக்கு வந்திருக்கு. அந்த அந்த தொகை வாங்கிய பெண்களுடைய மனநிலை இன்னைக்கு வந்து நான் பார்க்கும்போது, அவ்வளவு பூரிப்போட இருக்காங்க. அவ்வளவு கண்ணீரோட இருக்காங்க. "யாரு குடுப்பா எங்களுக்கு?" அப்படின்னு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேர்தல் நேரத்துல குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அரசியல் பண்ண தான் செய்வாங்க. பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தோழர். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு. நன்றி சார். நன்றி. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.